முக்கிய செய்தி. சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். தற்பொழுது சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் மகாவிஷ்ணுவுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 3 நாட்கள் வழங்கி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக சைதாப்பேட்டை அரசு பள்ளியில மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு படுத்தும் வகையில பேசியதாக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக அவர் மீது 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில கடந்த 7ஆம் தேதி மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு அவர் புழல் சிறையில அடைக்கப்பட்டார். இந்த நிலையில இதன் பின்னணியில் யார் உள்ளனர், இந்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக யார் தூண்டுதலின் பேரில் பேசினார் என்பது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல 7 நாட்கள் போலீஸ் காவல் கேட்டு சைதாப்பேட்டை போலீசார் மனு தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில இன்று மதியம் மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை நீதிபதி மேஜிஸ்ட்ரேட்டான சுப்பிரமணியம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த மனு மீதான விசாரணையானது நடந்த நிலையில இதன் தொடர்பான தற்போது உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் பிறப்பித்துள்ளார். குறிப்பாக போலீஸ் காவல் 7 நாட்கள் கேட்கப்பட்ட நிலையில 3 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி தற்போது சைதாப்பேட்டை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில நீதிமன்ற தற்போது போலீஸ் காவல் வழங்கப்பட்டுள்ள மகாவிஷ்ணுவை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று இதன் பின்னணியில் யார் உள்ளனர் என்பது தொடர்பான விசாரணை செய்ய போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.